ஏஐ கூட சேர்ந்து கோடிங் கற்றுக்கலாம் வாங்க. இந்த 5 கான்செப்ட் புரிஞ்சா போதும், ஏஐ உங்க அடிமை ஆயிடும். நம்ம ஏஐயை அடிமையாக்கிறதுக்கு ஒரு சில டூல்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். VS Code அப்படிங்கிற ஒரு ஐடி, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கன்ஃபார்மாக ஏஐ இருக்கணும். அந்த ஏஐ அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌசர் இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், ஏஐ கிட்ட நம்ம என்ன வேலை வாங்க போகிறோங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும். நான் ஏஐ கிட்ட போகிறேன், நான் உனக்கு ஒரு ஃபைல் கொடுக்குறேன், அதை படித்து ஃபில்டர் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏஐ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் ஃபில்டர் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கோடை கொடுக்குது. அந்த கோடை காப்பி பண்ணுறேன். கோடை எடுத்துகிட்டு வந்து என்னோட VS Codeல ஒரு marks_filter அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்ஸ் டேட்டா என்கிட்ட இருக்கணும். அந்த ஃபைலை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா எனக்கு அவுட்புட் பர்ஃபெக்டாக வருது. இங்கே 80 மார்க்குக்கு மேலே வாங்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா மட்டும் ஃபில்டர் ஆகி அவுட்புட் ஆகுது. யூஸ்வலாக உங்களுக்கு கோடிங் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, இங்கே எழுதியிருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான். அதை தவிர இது என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஏஐ இந்த விஷயத்தில் ஒரு சிம்பிளான வேலையை கேட்டிருக்கோம். அது வந்துட்டு ஒரு 30லேருந்து 40 லைன் கோடில் உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபைல்லையும் நிறையா கோடு இருக்கும். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம், அதைத்தான் நம்ம 5 கான்செப்ட்ஸில் அடுத்து பார்க்க போகிறோம். முதல் கான்செப்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன். எல்லா கோடிங் ஸ்கிரிப்ட்லேயுமே ஃபங்க்ஷன்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபங்க்ஷன் இருக்குது. மெயின், ஃபில்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ரீட் CSV. ரெண்டாவது மெயினான கான்செப்ட் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த டபுள் பிராக்கெட் இருக்கு இல்லைங்க, ஸ்கொயர் பிராக்கெட், இது வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதுங்களா? சின்டாக்ஸ் பிரகாரம் இந்த மாதிரி டபுள் ஸ்கொயர் பிராக்கெட் இருந்தால் அது வந்துட்டு லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். அது 2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மூணாவது கான்செப்ட் வந்துட்டு மாடியூல்ஸ். ஃபங்க்ஷன்ஸும் சரி, இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் சரி, ஒரு மாடியூலில் நம்ம எழுதலாம். அந்த மாடியூல் தான் இங்கே இம்போர்ட் ஆயிருக்கு. இது எப்படி எனக்கு மாடியூல்னு தெரியும்? நான் அந்த மாடியூல் பேர் மேலே நான் என்னோட மவுஸை ஹோவர் பண்ணேன்னா CSV மாடியூல் அப்படின்ட்டு எனக்கு VS Code அதை எடுத்து காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதும் எனக்கு சொல்லும். இந்த மாதிரி மாடியூல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும். நாலாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இங்கே எங்கே ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாமே பைத்தானில் ஆப்ஜெக்ட்ஸ் தான். இந்த ஃபைல் நேம் ஆகட்டும், இந்த min_mark ஆகட்டும், இதுக்கு அசைனாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஆப்ஜெக்டாக தான் பைத்தான் கன்சிடர் பண்ணோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம அனுப்புகிற வேரியபிள்ஸ் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆப்ஜெக்டாக தான் போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறனால நம்ம ஆப்ஜெக்ட் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபைல் ஹேண்ட்லிங். நம்ம எடுத்த உடனேவே students.csv ஃபைலை படித்து அதை தான் ஃபில்டர் பண்ண சொல்லி ஏஐ கிட்ட கேட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஃபைல் நேம் வந்துட்டு இங்கே read_csvங்கிற ஃபங்க்ஷனுக்கு அனுப்பப்படுது. ஏன் அனுப்பப்படுதுன்னா, ஃபங்க்ஷனை இங்கே கூப்பிடுறோம், read_csvன்னு இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுறப்போ ஃபைல் நேம் அந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். students.csvங்கிற டேட்டா இந்த ஃபைல் நேம் வழியாக இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோடு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது உங்களால் சுலபமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ நிறைய கான்செப்ட்ஸ் சொன்னேன். அந்த கான்செப்ட்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த கோடில் இருக்கிற எல்லா லைனுக்கும் பர்பஸ் இருக்குது. எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்துட்டு ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு வேலை, ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸோட தான் அந்த இடத்துல அதை எழுதியிருப்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதைத்தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு கோடில் ஒரு லைன் இருக்குது, இந்த ஃபைல் நேம் = students.csv, இதை ஏன் எழுதியிருக்காங்க, இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இது எப்படி மாறுது அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் எழுந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு லைன் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அந்த லைனை புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும். அதைத்தான் வந்துட்டு நம்ம அந்த 5 கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அந்த 5 கான்செப்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு பெரிய ரொபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் வரைக்கும் அந்த கான்செப்ட்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும்.
மாடியூல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் ஃபைல் ஹேண்ட்லிங். இது இல்லாம எந்த ப்ராஜெக்ட்டுமே கிடையாது. பைத்தான்ல மட்டும் இல்லைங்க. இது நீங்க வேற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போனாலுமே இதுதான் மெயினான கான்செப்ட்ஸ். அடுத்த இந்த 5 கான்செப்டும் ஒவ்வொரு வீடியோவா எடுத்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி நீங்க வந்துட்டு ஏஐ கிட்ட இதே மாதிரி கோடை கேட்டு வாங்கி அதை நீங்க எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏஐ கிட்ட இருந்து வர்ற கோடை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம ஏஐ உங்க அடிமையா மாறும். ஏன்னா உங்களுக்கான வேலையை ஏஐ செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோவுக்கு ஒரு லைக், அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும், இதை பத்தி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லா இருங்க.